friends, நாம் இப்போ 6th CBSEல page number 23 exercise 1.3ல first sum estimate each of the following using general rule அது பார்க்க போறோம். அதாவது இதை எஸ்டிமேட் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 730 + 998 கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நியரஸ்ட் டென்ஸில் மாற்றுங்க, நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸில் மாற்றுங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட். இங்கே ஜென்ரல் அந்த ஒரு கான்செப்ட்னா அதுவும் ஒரே கான்செப்ட் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ இந்த மாதிரி நியரஸ்ட் டென்ஸும் கொடுக்கல, நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸும் கொடுக்கல, ஜென்ரல் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இப்போ ஃபைனலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 730ல் 730 730. இப்போ 7 வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்கு, அதான் எழுதியிருக்கேன். 1s 10s 100 ஹண்ட்ரட்ஸில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸில் மாற்றுங்கன்னு அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஜென்ரல் ரூல். அதே மாதிரி தான் 998 இருக்குது, 1s 10s 100 மேலே போட்டிருக்கேன். ஃபைனலாக என்ன இருக்குது, லாஸ்ட் நம்பர் 9, அது எதில் இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. அப்போ இதை நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸில் மாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது கடைசி நம்பரை பாருங்கள், அது வந்து மேலே டென்ஸில் இருக்கா ஹண்ட்ரட்ஸில், பென்சிலை வச்சு எழுதிக்கோங்க. என்ன மேலே இருக்கும், இங்கே ஹண்ட்ரட்ஸில் இருக்கிறதுனால நியரஸ்ட் 100. ஒருவேளை இங்கே தௌசண்ட்ஸில் இருந்ததுன்னா நியரஸ்ட் 1000. சப்போஸ் இங்கே வந்து ஒரு வேளை நான் இங்கே எழுதி காட்டுறேன். சப்போஸ் இங்கே ஒரு 9988 இப்படி இருந்ததுன்னா இதை ஜென்ரல் ரூல் மாற்றுங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல 1s 10s 100 1000 அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஃபைனல் நம்பர் இங்கே 9 இருக்குது. அது வந்து ஜென்ரல் ரூலுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஃபைனலாக என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது. அது மேலே பாருங்கள் 1000. அப்போ என்ன அர்த்தம்னா நியரஸ்ட் 1000ஆக மாற்றுங்கன்னு அர்த்தம். இது பேர் தான் ஜென்ரல் ரூல். சரி, இது நானாக சொன்னது தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம புக்கில் இருக்க சம்மை சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம் 730 + 998 இருக்குது. சரி, இப்போ ஜென்ரல் ரூல்னால லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து 730 எடுத்துக்கிறேன். இங்கே 1s 10s 100 எழுதிக்கோங்க. லாஸ்ட் நம்பரை பாருங்கள், அது 100. அப்போ என்ன அர்த்தம், நியரஸ்ட் 100ல் மாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியரஸ்ட் 100 அப்படின்னா இங்கேயும் 00 00. ஏன் 00 போட்டேன்னா ஹண்ட்ரட்ஸில் மாற்றணுன்றதுனால 100 அப்படின்னு. இப்போ நம்பரை வந்து இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஃபைனலாக இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. இப்போ 7, இப்போ இதோட ரெண்டு நம்பர் லைன், இந்த நம்பர் லைனில் பார்டர் நம்பர், இதோட பார்டர் நம்பர், இதோட பார்டர் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 730 இருக்குது இல்லையா, 730. இப்போது 730யோட பார்டர் லைன் என்ன வருது, இந்த 730 எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வர்றதா இருக்கும், 700 800க்கு இடையில வர்றதா இருக்கும். அதோட விட்டுறக்கூடாது. பக்கத்தில் பாருங்கள் 730. அப்போ 730 எந்த நம்பருக்கு நியராக இருக்குது, 700க்கு நியராக இருக்குது. ஒருவேளை இங்கே 715 இருந்தால் 50லேருந்து 90 வரைக்கும் 800க்கு நியராக இருக்குன்னு சொல்லணும். இங்கே 730 அப்படின்றதுனால 700க்கு நியராக இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னா இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த சம் இருக்கு இல்லையா, இதுக்கு 700. சரி, நான் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் மட்டும் பண்ணுறேன், அடுத்து நான் ஃபைனலாக எழுதுகிறேன். இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 998. ஓகேவா, 1s 10s 100 எழுதிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நியரஸ்ட்டு 100 தான் பண்ண போகிறோம். 100ன்றதுனால 00, இங்கே ஒரு 00 போட்டுடுறேன். இப்போது இந்த 9 வச்சுக்கோங்க, 100 இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் 9 இருக்கு இல்லையா. இப்போ 998க்கு ரெண்டு பார்டர் நம்பர் என்னவாக இருக்கும்னா 900லேருந்து 1000. கரெக்டாக, 998 வந்து ரெண்டு நம்பருக்கு இடையில, இதோட பார்டர் நம்பர் 900, இதோட பார்டர் நம்பர் 1000. ஹண்ட்ரட்ஸில் பார்க்குறதுனால நான் இப்படி சொல்கிறேன். இப்போது 998 இப்போ ஃபுல்லாக பாருங்கள், 998 எதுக்கு நியராக இருக்குது அப்படின்னா 1000க்கு நியராக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 730 + 998 இதான் கொஷின். இப்போ இதோட பார்டரை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 700 கண்டுபிடிச்சோம். இதோட நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1000 கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1700. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 1700.